2026ல இந்தியாவில் அரசியலும் பொருளாதார சூழலும் கடுமையான விவாதங்களை நிரம்பியிருக்கு. அந்த நேரத்துல உலகின் மிக உயர்ந்த விருதான நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்காரு. அவர் சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் அதிக வருமானம் ஈட்டும் மாநிலங்கள்ல ஒன்றாக கேரளம் உருவெடுத்திருக்கு. விஷன் 2031 சர்வதேச மாநாட்டுல காணொலி வாயிலா உரையாடினாரு. இந்தியாவிலேயே அதிக வருமானம் ஈட்டும் மாநிலங்கள்ல கேரளம் ஒன்றா உருவெடுத்திருக்கு அப்படின்னு பெருமையா பாராட்டியிருக்காரு. கேரளத்தின் சாதனைகள்னு பார்த்தோம்னா, கல்வி, சுகாதாரம், சமூக பாதுகாப்பு இந்த 3 துறைகளிலும் கேரளம் முன்னேற்றம் கண்டிருக்கு அப்படின்னு அமர்த்தியா சென் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா பார்த்தா வறுமை ஒழிப்புல நாட்டுக்கே முன்னுதாரணமா கேரளம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 1957ல நடந்த முதல் தேர்தல் உற்சாகத்தை பகிர்ந்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, கல்கத்தா காலேஜ் ஸ்ட்ரீட்ல உள்ள காஃபி ஹவுஸ்ல நடந்த ஒரு விவாதத்தை பத்தி பேசியிருக்காரு. அன்று பலர் சொன்னாங்க, கேரளம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பதால வளர்ச்சிக்கான நிதியை கண்டுபிடிக்க முடியாதுன்னு பலரும் வாதிட்டாங்க. ஆனா இன்று கேரளம் ஒவ்வொரு துறையிலும் முன்மாதிரியா நிக்கிறது எனக்கு மிகுந்த பெருமிதத்தை அளிச்சிருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. அந்த பழைய சந்தேகவாதிகள் அனைவருக்கும் என் செலவுல காஃபி பார்ட்டி தர தயாரா இருக்க அப்படின்னு நகைச்சுவையா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மதச்சார்பின்மைக்கு கேரளம் தனி சிறப்பை பெற்றிருக்கு. இந்தியாவுல பல பகுதிகளில் மதசார்பின்மை தாக்குதலுக்கு உள்ளடங்கியிருக்க நிலையில கேரளத்துல அதற்கு பெரும் சவால்கள் எதுவும் இல்லைன்னு அவரு தமது நிம்மதியை பகிர்ந்திருக்காரு. கேரளம் ஜனநாயக உணர்வும் மதசார்பற்ற மதிப்பீடுகளும் பெரும் நம்பிக்கையை அளிக்கின்றன அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. இந்தியாவின் எதிர்காலம் நாட்டுல குறுகிய மனப்பான்மை கொண்ட அரசியல் திணிக்கப்படும் இன்றைய நிலைமையில அதை வலுவாக எதிர்ப்பதில் தான் இந்தியாவின் எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அமர்த்தியா சென் உரக்க சொல்லியிருக்காரு. பெண்களின் உரிமை மற்றும் சுதந்திரத்தின் தொடர்பான விஷயங்களில் கேரளத்தின் உயர் தரநிலைகளை உலகம் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே கவனித்திருக்கு அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்காரு. உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அறிவையும் கலாச்சாரத்தையும் வரவேற்று கேரளம் இந்தியாவின் நுழைவாயிலாக செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு. மதசார்பின்மையும் பன்முகத்தன்மையும் கேரளா அடையாளத்தின் ஒரு பகுதியா இருக்குன்னு உறுதியா கூறியிருக்காரு. அமர்த்தியா சென்னின் இந்த உரை கேரளத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சி மாதிரி உலகுக்கே ஒரு முன்னுதாரணம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கு. இதை பற்றின கருத்தும் கேரளா மாடல் இந்தியாவின் எதிர்கால பாதையா இருக்குமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.